உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கொண்டக்கடலையை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி கொண்டக்கடலை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை நல்லா அலசி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இது நல்லா வேகணுன்னெல்லாம் இல்லை, அந்த கொண்டக்கடலை எல்லாமே கொதித்து மேலே வந்துச்சுன்னா சரி, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாமே வடித்து எடுத்துடலாம். பாருங்கள், வடித்து எடுத்தாச்சு. ஒரு சப்பாத்திக்கல் இல்லைன்னா ஸ்லாப்பில் போட்டு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் இல்லைன்னா கெட்டியான ஒரு இதில் லைட்டாக ஒரு தட்டி எடுத்துக்கலாம். சும்மா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே நல்லா வந்துடும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம். இது கூட 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுடலாம். அடுத்து 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி நிறையா விடக்கூடாது, இந்த மசாலாலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதனால் அளவாக விட்டு இந்த மாதிரி மசாலா கோட் ஆகிற அளவுக்கு இருந்தால் போது. அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு, எண்ணெய் சூடானதும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். நம்ம ஒன்றா இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். நம்ம ஏதாவது சாலட் பண்ணும்போது அது கூட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். இதை நம்ம தனியாக வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சுவையான கொண்டக்கடலை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 1 கப் டீயோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.